ஹாய். ஸோ நம்ம இன்னைக்கு மேல் இன்ஃபர்டிலிட்டினா என்னங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஒரு குழந்தை உருவாகிறதுக்கு நம்ம ஒரு விமென்ட்ட அவங்க எக் குவாலிட்டி ஒரு 50% இருக்குன்னா மென்னோட ஸ்பெர்ம் குவாலிட்டியும் ஒரு 50% அதில் இன்வால்வ்டாக இருக்குது. ஸோ எய்தர் நம்ம மென் சைடில் பிரச்சனை இருந்தாலோ இல்லைனா விமன் சைடில் பிரச்சனை இருந்தாலோ குழந்தை உருவாகிறதுல உங்களுக்கு ஒரு இஷ்யூஸ் இருக்கும். ஸோ மேல் இன்ஃபர்டிலிட்டினா நம்ம ஃபஸ்ட்டு நம்ம மென்னோட செமனோட ஸ்பெர்மோட குவாலிட்டி அண்ட் கவுண்டை பார்ப்போம். ஸோ அது பேசிக்காக ஒரு செமன் அனலைசிஸ் டெஸ்ட் மூலமாக தான் தெரியும். இதில் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்பெர்மோட நம்பர், அதோட மொட்டிலிட்டினா அது நீந்தி போகிற தன்மை அண்ட் மார்ஃபாலஜினா நல்ல விந்தணுக்களை சொல்கிறோம். ஸோ இந்த நல்ல விந்தணுக்களால் மட்டும்தான் ஒரு எக்கை பெனட்ரேட் பண்ணி ஒரு எப்ரியோ ஃபார்ம் பண்ண முடியும். இதை விட கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம பார்க்குறது அந்த ஸ்பெர்மோட டிஎன்ஏ ஃப்ராக்மெண்டேஷன் எப்படி இருக்குது, ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் லெவல் எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்தோன்னா ஒரு கம்ப்ளீட்டான பேராமீட்டர்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த எல்லா பேராமீட்டர்ஸ் மூலமாக தான் ஒரு மென்னுக்கு அவங்க ஃபெர்டைலாக இருக்காங்களா இல்லை அவங்களுக்கு ஸ்பெர்மில் பிரச்சனை இருக்காங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவங்களோட குழந்தை உருவாகிற தன்மையை பார்க்கக்கூடிய ஒன் அண்ட் ஒன்லி டெஸ்ட் இஸ் த ஸ்பெர்ம் அனலைசிஸ் டெஸ்ட்.